ஒரு 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 வீட்டுக்குள்ள ஒரு பெண் காலடி எடுத்து வைக்கிறான்னு சொன்னோம்னாலும் அந்த வாசகாலான ஒரு ஒரு படி வச்சு அரிசி வச்சு அதை உதைச்சிட்டு உள்ள வர சொல்லுவாங்க. எதனாலன்னா இந்த சத்தியத்தை தாண்டி நான் உள்ள வரேன், இந்த வீட்டுக்கு நான் உண்மையா இருப்பேன், இந்த வீட்டு பொண்ணா நடந்துப்பேன், இந்த வீட்டு விஷயங்களை வெளியில சொல்ல மாட்டேன், இந்த வீட்டோட பொண்ணா நான் மாறுவேன், இந்த வீட்டுக்காக என்ன தியாகம் பண்ணுவேன், இந்த மாதிரி சத்தியத்தை பண்ணி தான் அந்த பொண்ணு உள்ள வர. அதே போல இறைவன் கிட்ட கேட்ட அந்த சத்தியத்துக்காக தொடையில வச்சு அந்த கைகள் நகத்தினால பிரிச்சு இதை பண்ற. அதனாலதான் அந்த வாசகால்ல யாரும் உட்காரக்கூடாது. நிலைவாசல்ல உட்கார்ந்துதான் அவர் பண்றது. ஆமா, அதான் நிலைவாசல்ல உட்கார்லக்கா, நின்ற மாதிரி தன்னோட தொடையில வச்சு பிழக்கிறாரு. உட்கார்ல நின்று தொடையில பிழக்கிறாரு. ஏன்னா பூமியில இருக்கக்கூடாது இல்லையா, ஆகாயத்துல இருக்கக்கூடாது, பிழக்கிறாரு. அதனால அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அதே போல நம்மளோட வாசகால் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் பண்றாங்க, எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி அந்த சிவப்பு கலர்ல குங்குமம் வச்ச மாதிரி, சில பேர் நாமம் வச்ச மாதிரி, தப்பு இல்லை. ஆனா அதுக்கு மேல எப்பயுமே போல நம்ம என்ன பண்ணணும், மஞ்சளை தேய்ச்சி குங்குமம் வைக்கணும், திருநாமம்னா திருநாமம் போடணும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து நம்ம அட்ராக்ஷனுக்காக. ஆனா தெய்வீக தன்மை இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா சிருஷ்டி ஒளியில வாசகால் அஞ்சனம், கிரகலட்சுமி அஞ்சனம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறோம். ஸோ நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ அது பிரசன்ட்லயே இல்லை, அவ்வளோ இது சேல் ஆயிருக்கு. ஸோ நிறைய இல்லங்கள்ல இன்னைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. எடுக்கும் போது அந்த சுகந்தம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பூமி பூஜைன்னு போடுவாங்க. அதுக்கு அடுத்தது வாசகாலுக்கு மட்டும் தாங்க பூஜை போடுவாங்க. அதுக்கப்புறம் நேராக கிரகப்பிரவேசத்துக்கு தான் போவாங்க. நீங்க யாரை வேணா கேளுங்க.